வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் அண்ணாமலை அண்ணனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை பாஜகவிலே தொடர போகிறாரா, டெல்லிக்கு வேற போயிருக்காரு அப்படின்னு எல்லாரும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தியெல்லாம் ஃப்ரண்ட் பேஜை அண்ணாமலைக்காக ஒதுக்கியிருக்காங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படிங்கிற செய்தியை பற்றி ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்காங்க. கூகுள் பக்கம் போனீங்கன்னா இந்த கூகுள் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாளில் எது அதிகமாக சர்ச் செய்யப்படுது, தேடப்படுது கூகுளில் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் நேற்று அண்ணாமலையுடைய பேர் தான் கூகுள் சர்ச்சில் ட்ரெண்ட் நம்பர் 1 வந்திருக்கு. இத்தனைக்கும் சிஎம் விஜய் திருச்சிக்கு நேற்று போயிருக்காரு. திருச்சியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இருந்தபோதும் அண்ணாமலையுடைய பேர் தான் சர்ச்சிங்கில் கூகுளில் நம்பர் 1 நேற்று. அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கிரவுண்டில் அண்ணாமலைக்கு சப்போர்ட் இருக்குங்க. போஸ்டரா பார்க்குற பக்கமெல்லாம் போஸ்டர். ஜூன் 4ஆம் தேதி அண்ணனுக்கு பர்த்டே. இந்த நேரத்தில் தனிக்கட்சி தொடர்பான செய்திகள் வருதா, பார்க்குற பக்கமெல்லாம் போஸ்டர் அண்ணாமலைக்கு. ரஜினி சாருடைய ரசிகர்களும் அண்ணாமலைக்கு போஸ்டர் வச்சுக்கிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அண்ணாமலை 2.0 ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில் இருக்காங்க. பிஜேபியிலிருந்து தான் அண்ணன் விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதா செய்திகள் வருது. அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேனர் வைக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம் வருவாங்க. ஏன்னா மோடிக்கு எதிரான நிலைப்பாடை அண்ணாமலை எடுக்க போகிறது கிடையாது. தேசியம் தெய்வீகத்தை மையப்படுத்தி தான் அரசியலை கொண்டு போக போகிறாரு. அதனால் பாஜக தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவு அண்ணாமலைக்கு தான் இருக்கும், நயினார் கும்பலுக்கு இருக்காது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்காங்களே, அவங்க என்ன தெரியுமா நியூஸ் போட்டிருக்காங்க? He wants to thank the leadership for the opportunities, experiences, political journey the BJP gave him after he resigned from the IPS அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்ணாமலை அண்ணன் டெல்லிக்கு ஏன் தெரியுமா போயிருக்காரு? பாஜக தலைவர்களை சந்தித்து நன்றி சொல்வதற்காக போயிருக்காரு. பாஜகவிலிருந்து விலகக்கூடிய முடிவை அவர் ஆல்ரெடி எடுத்துட்டாரு. இப்போது முக்கிய தலைவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக இவ்வளவு நாள் பாஜகவில் பணியாற்ற வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு மரியாதை நிமித்தமாக தான் தலைவர்களை சந்திக்க தான் டெல்லி போயிருக்காரு. ஆக மொத்தம் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறது கன்ஃபார்மு அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நேற்று விமான நிலையத்தில் அண்ணே தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா, பாஜகவிலிருந்து விலக போகிறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணே மறுக்கலை. 2 நாளில் பேசுவோம், பொறுமையாக எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் ரூமராக இருந்திருந்தா உடனே மறுத்திருப்பார்ல, இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அப்போது இந்த தனிக்கட்சி ஐடியா அண்ணனுடைய மைண்டில் டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு விஷயம், எப்போதுமே பாஜக கொடி இருக்கக்கூடிய காரில் தான் அண்ணன் வருவார். விமான நிலையத்துக்கெல்லாம் பாஜக கொடி பொருந்திய காரில் தான் வருவார். ஆனால் நேற்று பிஜேபி கொடி இல்லாத காரில் வந்திருக்காரு. ஒன்று, எப்பெல்லாம் அண்ணன் டெல்லிக்கு போகிறாரோ பாஜக தொடர்புடைய இடங்களில் தான் தங்குவார். எம்பிக்களுடைய வீடாக இருக்கட்டும், இல்லை கட்சி ஆஃபீஸு, இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு கடந்த காலத்தில். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா முதன்முறையாக பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல தங்கியிருக்காராம். பாஜக தலைமை அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில், நட்சத்திர ஹோட்டலில் அண்ணாமலை தங்கி இருப்பதாக செய்திகள் வருது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணன் தனிக்கட்சி ஆரம்பிக்கக்கூடிய முடிவில் உறுதியாக இருக்காரோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் பாஜக தலைவர்கள் இந்த சந்திப்பின் போது முடிவை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை தான் ஃபைனல் கால் எடுக்கணும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மைங்க. தனிக்கட்சியெல்லாம் ஆரம்பித்தார்னா டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு திருப்பம் தமிழக அரசியலில் இருக்கும், கேரண்டியாக சொல்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.